Greetings everyone. நம்ம daily prelims point of view 5 question பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, which book is included in the UNESCO Memory of the World Regional List அப்படின்னு கேட்டிருக்காங்க. யுனெஸ்கோ உலக பிராந்திய நினைவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள புத்தகம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் இந்த ஒரு வேர்ல்டு ரீஜனல் லிஸ்ட், அதாவது ரீஜனல் அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு ரீஜனாக உலகத்தை பிரித்து அதில் ஆசிய பசிபிக் சார்ந்த ரீஜனுக்கு முக்கியமான சின்னங்களை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த வகையில் இந்தியாவிலிருந்து 2 விஷயங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு துளசிதாஸ் அவர்கள் எழுதின இந்த ராமச்சரித் மனாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம். அடுத்தது பார்த்தோம்னா பஞ்சதந்திரா அப்படிங்கிற கதைகள் இருக்கு. நமக்கு 15ஆம் நூற்றாண்டுல பஞ்சதந்திர கதைகள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அது ரெண்டையும் வந்து இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேசிஸ்ல தான் நம்ம இந்த கொஸ்டினை பார்க்குறோம். இதை பத்தி நம்ம டிஎன்ஏலையும் பார்ப்போம். துளசிதாஸ் அவர்கள் எழுதின ராமச்சரித் மனாஸ் அப்படிங்கிற இந்த புத்தகமும் பஞ்சதந்திர கதைகள் அப்படிங்கிற அந்த 15ஆம் நூற்றாண்டுல வந்து அந்த புத்தகமும் வந்து இந்தியாவின் சார்பாக ஆசிய பிராந்தியத்தோட அந்த பிராந்திய நினைவு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது, which spacecraft recorded the impact of a powerful storm on the sun அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூரியனில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த புயலின் தாக்கத்தை பதிவு செய்த விண்கலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் சூரியன்ல ஒரு சன்ஸ்டார்ம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அதனால உலகத்தோட அந்த துருவ பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. துருவ பகுதிகளில் பார்த்தோம்னா நமக்கு அரோரா போரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ராலிஸ் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்கும். வானம் பார்த்தோம்னா நமக்கு கிரீன் கலர்ல, ப்ளூ கலர்ல அப்படிலாம் தெரியும். ஸோ இந்த சோலார் ஸ்டார்ம்னால என்ன ஆச்சுன்னா ரெட் கலர்ல தெரிய ஆரம்பிச்சது. துருவ பகுதிகளில் போகக்கூடிய விமானங்கள்லாம் வந்து நமக்கு வேறு பாதைகளில் மாற்றி விடப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த பவர்ஃபுல் சன்ஸ்டார்ம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் யாரு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆதித்யா L1 அப்படிங்கிறது பதிவு செஞ்சிருக்கு. ஓகேங்களா? முக்கியமான விஷயம், ஆதித்யா L1ஓட அச்சீவ்மெண்ட்ல வரும் நமக்கு. ஓகேவா? அடுத்தது, லாரன்ஸ் வாங் ஸ்வானன் as the prime minister of which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாரன்ஸ் வாங் எந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் தான் இவர் பதவியேற்றிருக்காரு. எந்த நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காரு. ஓகேங்களா? லாரன்ஸ் வாங் அப்படிங்கிறவர். அடுத்தது, according to the Citizenship Amendment Act 2019, one must have entered India before which year to get Indian citizenship அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 படி குடியுரிமை பெற வேண்டும் என்றால் எந்த ஆண்டிற்கு முன்பு இந்தியாவிற்குள் நுழைந்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் படி பார்க்குறப்ப 2-3 எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஆக்டை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 3 நாடுகளை சொல்றாங்க. ஓகேங்களா? ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாடுகள், 6 மதங்களை வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெயினிசம், அடுத்தது பார்சிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 நாடுகள் 6 மதங்களை வந்து நமக்கு சொல்றாங்க. ஸோ இந்த 3 நாடுகளுக்கு உட்பட்ட அந்த 6 மதங்களை சேர்ந்தவங்க இந்தியாவுக்குள்ள டிசம்பர் 31, 2014 முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டம் 2019 அடிப்படையில் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். சரிங்களா? டிசம்பர் 31, 2014 கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அந்த வகையில் இந்த சட்டத்தின்படி இந்த ஒரு விதிகள் அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரூல்ஸ் வந்து நமக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 11, 2024 தான் இந்த ரூல்ஸ் வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அந்த சட்டத்துக்கு கீழே வரக்கூடிய ரூல்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது மார்ச் 11, 2024 வந்திருக்கும். ஸோ அந்த ரூல்ஸோட பேஸ் பண்ணி இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது நேற்று வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல தான் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. சரிங்களா? ஸோ அடுத்தது, among the political parties of India listed below, which one of them has elephant as the symbol அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பட்டியலிடப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளில் யானை சின்னமாக இருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கட்சிக்கு யானை சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி. ஓகேங்களா? இவங்களுக்கு தான் யானை. காங்கிரஸ் பார்ட்டிக்கு கை சின்னம் நமக்கு தெரியும். திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பூ சிம்பிள் இருக்கும். கிராஸ் பிளஸ் ஃப்ளவர் பிளஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும், பூவெல்லாம் இருக்கும். இங்கே வந்து
கிராஸ் சிம்பிள் இருக்கும் நமக்கு, ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பகுஜன் சமாஜ்வாடி எலிஃபண்ட். ராஷ்ட்ரிய ஜனதா தளுக்கு வந்து நமக்கு இந்த லேம்ப் வச்சிருப்போம் தெரியுமா, கையில் ஒரு விளக்கு மாதிரி சின்ன வயசுல எல்லாம் வச்சிருந்திருப்போம், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விளக்கு தான் இவங்களோட சிம்பிளா வந்து இருந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ எலிஃபண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா ஒரு கட்சி அவங்களோட சின்னம், அதை வச்சு நமக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.